கதிர் சொல்லுங்க, அப்படி என்னதான் பண்ணீங்க? அது ஒண்ணும் இல்ல நீ இதை கொடுத்து அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண. ப்ரப்போஸா? கதிர் அது ப்ரப்போஸ்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, லவ் டார்ச்சர் கொடுத்து அவளை வீட்டை விட்டு விரட்டுறேன்னு. அதுக்கு தான் என்ன நீ அப்படி பாக்குறீங்க? பாத்தீங்களா டார்ச்சர் தாங்க முடியாம எவ்வளவு வேகமா போறான்னு. அப்போ இப்ப அவ வீட்டை விட்டு போறா, அதுக்குதான் அவ அப்படி போறாங்கறீங்களா? அது என்ன உடனே எதிர்பார்த்தா எப்படியா நீ? எப்படியோ நான் பண்றத டார்ச்சரா ஃபீல் பண்றாள், அப்ப நாம நினைச்சது சீக்கிரம் நடக்கும். சரி ஓகே, நீங்க டார்ச்சர் பண்ணதாவே இருக்கட்டும். அதுக்கு நீ இத அவ தூக்கி போட்டு உடைப்பாளா என்ன? அவ்வளவு பெரிய இவளா அவ? இருங்க, இப்பவே அத்தை கிட்ட போய் சொல்லி அவளை என்னன்னு கேட்க சொல்றேன். அண்ணி அம்மாவும் நீங்களும் இதுக்குள்ள வந்தா நாம கூட்டணி போட்டு டிராமா பண்றோன்னு அவ அலர்ட் ஆயிடுவா. நானே பாத்துக்கிறேன், நீ விடுங்க. அண்ணி நான் பாத்துக்கிறேன் அண்ணி. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அவ போறத பார்த்து நீங்க ஏதோ ரொம்ப ஃபீலிங்ஸோட வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியா இருந்துச்சு? கதிர், நீங்க அவகிட்ட நடிக்கிறீங்களா இல்ல எங்க கிட்டயா? ஐயோ என்ன நீ இப்படிலாம் சந்தேகப்படுறீங்க? அவ கோமா போனால ஒரு செகண்ட் போயிட்டு திரும்பி பார்த்துட்டானா, அப்ப பார்த்து நான் சிரிச்சிட்டு இருந்தேன்னு வைங்க, அதெல்லாம் டிராமா தெரிஞ்சுக்க மாட்டாளா? கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாது நீ, அதுக்கு தான் அந்த ஃபீலிங்ஸோடயே வந்தேன். சும்மா நடிப்பு. அண்ணி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறத அவ கேட்டான்னு வைங்க, என்னோட இந்த அஸ்திரமும் வீணா போயிடும். நீங்களே கேள்வி கேட்டு ஆடத்தை களைச்சி விட்டுறீங்க போல இருக்கே. ப்ளீஸ் அண்ணி. என்ன நீ? இல்ல என்னமோ சொல்றீங்க. என்னமோ சொல்றேன்னா திரும்பவும் சந்தேகப்படுறீங்களா? இல்ல ஆனாலும் சரி நீங்க போங்க. நான் இதெல்லாம் திரும்ப ஒட்டி மறுபடியும் சென்டிமெண்ட் ஏதாவது உருட்டி அவளை டார்ச்சர் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். ஒர்க் அவுட் ஆகும் நீ நம்புங்க. என்னவோ பண்ணுங்க. அப்பாடா, இப்படி இந்த தாஜ்மஹாலோட சேர்த்து என் நம்பிக்கைன்னு நொறுக்கிட்டு போயிட்டாளே. கதிரு, இதுக்கெல்லாம் சொந்து போய் உக்காந்துராதரா. அன்புவும் பொண்டாட்டி உரிமை இருக்கிற இடத்துல தான் கோபத்தை காட்ட முடியும். இதெல்லாம் அப்படிதான் எடுத்துக்கணும். ஃப்ரீயா விடு.